ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஒரு அழகான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கூட. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக சொல்லியிருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 ஷீட் எடுத்துக்கிறேன், பிங்க்கும் ஒயிட்டும். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு 7 சென்டிமீட்டர், அதாவது பிங்க் கலர் பேப்பர் 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சின்ன ஒயிட் கலர் பேப்பர் வந்துட்டு 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இது மாதிரி 2 பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நார்மலாக ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி கிடையாது. ஃப்ளவர் வந்துட்டு எப்பவும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு நார்மலாக ஃப்ளவர் மேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்துட்டு மடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு மடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மேலே வந்துட்டு நம்ம ஃப்ளவருக்கு எப்பவும் வரைவோம் இல்லையா, ஒரு கர்வ் ஷேப் மாதிரி, அது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வரும். அதுக்காக தான். இல்லை கையிலேயே ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணி பழகிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 இதழ் இருக்குது. ஆனால் நமக்கு 5 இதழ் போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இதழெல்லாம் அழகாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கலாம். பார்க்க ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு இதழ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 இதழையும் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிடலாம். நான் ஒரு இதழ் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒட்டும்போது பார்த்திங்கன்னா 2 இதழை மறைச்சி வந்துட்டு ஒட்டியிருப்பேன். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன் இல்லையா, 2 இதழில் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் 2 இதழ் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதழில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்டினாலும் எதை கட் பண்ணாலும் கரெக்டாக நமக்கு 5 இதழ் வந்துட்டு வந்திருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி 5 இதழ் வந்திருக்கணும். இப்போ அதே மாதிரி ஒயிட்லேயே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ஃப்ளவரில் பேக் சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அந்த பிங்க் கலர் ஃப்ளவருக்கு உள்ளே வந்துட்டு இதை ஒட்டிக்கலாம். இதழ் வந்துட்டு கரெக்டாக அதே மாதிரி இருக்கணும். கரெக்டாக அந்த இதில் இருக்க மாதிரியே ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பிங்க் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதே கலரில் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கிறுக்கின மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். சைஸ் எல்லாம் வேண்டாம், நீங்கள் நார்மலாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. சும்மா சின்ன சைஸில் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிக்கெல்லாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சைடும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். சிசர் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே இந்த மாதிரி வந்துட்டு 4 போகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் ஃபஸ்ட் மேக் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த இதுக்குள்ளே ஒட்டிடலாம் அந்த ஸ்டிக்கில். ஓகே, இப்போ வந்துட்டு க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீளமாக இருக்கனால கொஞ்சம் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது காயிட்ட ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தாக க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஃபுல் ஷீட்டை வந்துட்டு பாதியாக கட் பண்ணோன்னா இந்த சைஸ் கிடைக்கும். ஓகேவா? அதை வந்துட்டு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் பெருசாக சைஸில் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பர் தான். சும்மா சைஸெல்லாம் இல்லை, நார்மலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் மடித்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தான் கட் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி வந்துட்டு லீஃப் கட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு லீஃப் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதழையும் வந்துட்டு இதையும் இந்த அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே அழகாக மடங்கி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு கீழே கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃப்ளவர்ஸில் இருக்க ஸ்டிக்ஸ் மட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். ஓகே, எல்லாத்துலேயுமே நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு கட் பண்ணியிருப்பேன். ஃப்ளவர்ஸ் இருக்கிறது மட்டும். பார்க்கவே இந்த ஃப்ளவர் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஓகே, க்யூட். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய ஸ்டிக்கில் இந்த மாதிரி கீழே வந்துட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு இடத்துல மட்டும். பண்ணிவிட்டு அந்த இதை வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணோம்லையே, அந்த கிராஸாக இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு ஒட்டணும். நான் உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துட்டு நின்றுக்கும். ஓகே, இந்த மாதிரி நின்னதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் ஒட்டிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா லீஃபையும் நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். ஓகே, அப்படியே வந்துட்டு லீஃபை ஒட்டிக்கிட்டேன் நான். இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி நெக்ஸ்ட்டு ஃப்ளவரு ஒரு லீஃபு. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து ஒட்டும்போது அப்படியே திருப்பிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த மாதிரி வந்துட்டு அழகாக, அதாவது இந்த சைடு இருக்கிறது கீழே இறக்கி இங்கிட்ட மேலே ஏற்றி, கீழே இறக்கி மேலே ஏற்றி, அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி ஒரு லீஃபு அப்புறம் ஒரு ஃப்ளவர் அப்படியே வந்துட்டு மாற்றி ஒட்டிக்கிறேன்.
மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கும் நீங்கள் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நல்லாவே காஞ்சிடும். நான் வந்துட்டு டக்குன்னு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபெஃபி பாண்டு கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஒரு லீஃபை மட்டும் வச்சுட்டு அந்த சென்டராக லென்த்தான ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட கீழே இருக்க அந்த ஸ்டிக்கை வந்துட்டு ஒன் பக்கம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி உள் பக்கமாக வந்துட்டு நல்லா சொருகி விட்டுறலாம். ஸ்டிக்கு உள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு சொருகிடலாம். லாஸ்ட்டாக ஒரு லீஃபு. இப்போ அவ்வளோதான். க்யூட்டாக ஃப்ளவர் வந்துட்டு அப்படியே கொத்தாக இருக்க மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு அப்படியே செடியிலேருந்து கொத்தாக பறிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக்கு. செம்ம க்யூட்டில். இதே மாதிரி இன்னும் நீங்கள் கொத்து கொத்தாக இருக்க மாதிரி நிறைய இதே மாதிரி இன்னும் ஒரு 2, 3 பண்ணி மொத்தமாக கையில் வச்சிங்கன்னா ஒரு பொக்கே மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஃப்ளவர் வாஷ் கூட வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு 1 மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு தெரியாதவங்க வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் வந்துட்டு டீட்டெயில்டாக பாருங்கள், கலந்துக்கோங்க. 1ஆம் தேதி கிஃப்ட் உண்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.